இங்க ஒரு குட்டி பையன் அங்க ஒரு பஸ்ல ஏறும்போது அந்த பஸ் டிரைவரோ தம்பி டிக்கெட்டுக்கு காசு கொடுப்பான்னு சொல்றாரு. ஆனா அவன் சிரிச்சுட்டே உள்ள போறான். சரின்னு சொல்லி இவரோ விட்டுட்டு வண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா உள்ள போய் உட்கார்ந்த பையன் சும்மா இருப்பானா, கையில எடுத்த கிரையான்ஸ் எல்லாம் எடுத்து பயங்கரமா அந்த விண்டோல எல்லாம் கிறுக்க ஆரம்பிச்சிடுறான். ஐயோ என்னடா இது, இவனை உள்ள விட்டது தப்பா போச்சே அப்படின்ற மாதிரி இவர் கஷ்டப்பட்டு அதை அழிச்சதுதான் மிச்சமா போச்சு. அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாளும் அந்த பையன் அந்த ஸ்டாப்ல வந்து நிக்கிறான். இந்த டைம் அந்த டிரைவரோ தம்பி இங்க பார் டிக்கெட் கொடுத்தாதான் உள்ள விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அந்த பையனும் ஃபர்ஸ்ட் இறங்குற மாதிரி இறங்கிட்டு அப்படியே பின்னாடி இருக்கிற டோர் வழியா அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஏறி உட்காந்துக்கிறான். இத பார்த்த அந்த பஸ் டிரைவரும் சரி சின்ன பையன் தானா அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி மறுபடியும் அவன் அந்த பஸ்ஸோட விண்டோ எல்லாத்தையும் பயங்கரமா கிறுக்கி வச்சுட்டு போயிடுறான். இப்படியே பல நாள் இந்த பையனும் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கேத்த மாதிரி ஒரு நாள் அவன் வண்டியில ஏறும்போது நீ டிக்கெட் இல்லைன்னா உள்ளேயே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி லைட்டா மிரட்டிடுறாரு. அதனால அந்த பையன் அங்க இருந்து இறங்கிறது மட்டும் இல்லாம பஸ்ஸும் போயிட்டே இருக்கும் போது பின்னாடியே ஏதோ தேடுற மாதிரி ஓடி வரான். ஆனா அதுக்குள்ள இவரால பஸ் நிறுத்த முடியாதனால இவரும் வண்டியை எடுத்துடுறாரு. ஆனா இவருக்கு 2-3 நாளா என்ன ஒரு சந்தோஷம்னா நம்மளோட பஸ் ரொம்ப கிளீனா இருக்குப்பா அப்படின்ற நினைக்கிறாரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த பையனை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னடா இந்த பையன் வரவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கேத்த மாதிரி அந்த பையன் போய் உட்காருவால அந்த இடத்துல கீழே போய் பார்த்தா அந்த பையன் வச்சிருந்த கிரையான்ஸ் இருக்கு. அந்த கிரையான்ஸ்லயே அந்த பையனோட அட்ரஸும் இருக்கிறத பார்த்த இவரு அந்த பையனை நேரா போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவனோட அட்ரஸ்க்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அப்பதான் அவருக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரியுது. அந்த சின்ன பையன் அவனுக்கு யாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸே இல்லாதனால ஒரு ஃப்ரெண்டா இந்த பஸ் டிரைவரை நினைச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அந்த சின்ன பையனுக்கு கேன்சர் வேற இருந்தனால தான் தனிமையா இருந்த நேரத்துல இந்த டிரைவர் கூட ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருக்க விஷயத்தை தெரிஞ்சு அவரு ரொம்பவுமே இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.